வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் பணியிடங்களுக்கு முதற்கட்ட தேர்வு தொடங்கியது. 650 இளைஞர்கள் பங்கேற்பு. வெற்றி தோல்விகளை ஒன்றாக கருத்தில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் கழகமே திமுக. பொருளாளர் ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவும் கனடாவும் ஒரே சமூக அமைப்பை சார்ந்தது. ஆளுநர் இக்பால் சிங் கருத்து. பிரான்ஸ் பொறியாளர் வீட்டை உடைத்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையின் 640 பணியிடங்களுக்கான தேர்வு கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 640 காலி பணியிடங்களுக்கு தேர்வு மூலம் காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று டிஐஜி சுக்லா அறிவித்திருந்தார். இத்தேர்வில் பங்கேற்க 7500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் முதல் நாளில் 650 பேருக்கு பயிற்சிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான முதற்கட்ட தேர்வு பணி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கியுள்ளது. இப்பணியை தலைமை செயலர் சத்யவதி, ஐஜி ரன்வீர் சிங் ஆகியோர் ஆய்வு செய்து துவக்கி வைத்தனர். முதல் நாளில் சான்றிதழ்கள் சரிபார்த்தல், உடல் திறன் அளவு, நீளம், உயரம் தாண்டுதல், ஓட்டம் உள்ளிட்டவைகள் நடத்தப்பெற்றன. இதற்காக காலையிலிருந்தே இளைஞர்கள் பலர் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். உடற்திறன் அளவில் மோசடி நடைபெறாமல் தடுக்க மின்சாதன எந்திரம் பயன்படுத்தப்பட்டது. வரும் 23ஆம் தேதி வரை முதற்கட்ட தேர்வும், அதில் தேர்வாகும் நபர்களுக்கு ஜூலை 22ஆம் தேதி செய்முறை தேர்வும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றாக கருதி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது திமுக மட்டும்தான் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக இளைஞரணிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நேர்காணல் நிகழ்ச்சி எஸ்.வி. பட்டேல் சாலையில் ஆனந்தாயின் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் தற்போதுதான் இளைஞர்களின் எழுச்சி அதிகமாக உள்ளது என்றும் கூறினார். திமுக ஆட்சிக்காக மட்டும் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல என்றும், நாட்டிற்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் தொடங்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் தாம் தான் அடுத்த முதல்வர் என்று கட்சி தொடங்குகிறார்கள் என்றும் ஸ்டாலின் கூறினார். அதே புதுவை மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இல்லை. ஆக இந்த சூழ்நிலையில இளைஞர்கள் நம் பக்கம் வருவார்களா? ஆட்சியில் இல்லாத சூழ்நிலையில கழகத்திற்கு வந்து சேருவார்களா என்று கூட ஒரு அச்சம் எங்களிடத்தில் இருந்து வந்தது. ஆட்சியில் இருந்தது இப்போதுதான் அதிகமானவருக்கு இளைஞர்கள். ஆகவேதான் நான் இங்கே விரும்புவது, இந்த இளைஞர் அணியினுடைய பொறுப்பிலிருந்து பணியாற்றுவதற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அமைப்பாளர்களாக, துணை அமைப்பாளராக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரு இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் சென்னைக்கு வந்திருந்தார், அறிவாலயத்திற்கு வந்திருந்தார். குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி, அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டமாக ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமாக அந்த பயணத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். ஆக அதில் ஒரு சிறப்பான வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த இளைஞரினுடைய நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் அது பெருமையாக அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் நம்முடைய துணை நின்ற மாநில கழகத்திற்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் ஒரு முறை தலைமை கழகத்தின் சார்பில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும். திமுக போல் வெற்றி பெற்ற கட்சியும் இல்லை, தோல்வியடைந்த கட்சியும் இல்லை. வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றாக கருதி நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது திமுக தான் என்று தெரிவித்த மு.க. ஸ்டாலின், கழகம் தற்போது கம்பீரமாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு விஞ்ஞானம் அவசியம் என்ற போதிலும் நாட்டுப்பற்றையும் மொழி உணர்வையும் கடைபிடிப்பது திமுக தான் என்றும் ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்தார்.
முன்னதாக புதுச்சேரி வந்த திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுக்கு மாநில எல்லையான கனகசெட்டிக்குளத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் அமைப்பாளர் ஜானகிராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், துணை அமைப்பாளர்கள் எஸ்.பி. சிவகுமார், ராஜாராமன் உட்பட கட்சி முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலினை வரவேற்றார்கள். பின்னர் நடைபெற்ற நேர்காணல் துவக்க விழாவில் சென்னை முன்னாள் மேயர் சுப்பிரமணியன், மாநிலங்களவை உறுப்பினர் சுகவனம் உள்ளிட்ட 446 இளைஞரணி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். இந்தியாவும் கனடாவும் ஒரே சமூக அமைப்பை கொண்டவை என்று துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகமும் குபேக் அரசும் இணைந்து நடத்தும் 2 நாள் சர்வதேச கருத்தரங்கு பல்கலைக்கழக கலாச்சார அரங்கில் துவங்கியுள்ளது. இக்கருத்தரங்கில் பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் வரவேற்புரை வழங்க துணைவேந்தர் தரீன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங், குபேக் அரசின் உயர்கல்வி இணை அமைச்சர் கிறிஸ்டியன் கிசோக் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் இக்பால் சிங், பல்வேறு வகையான கலாச்சாரம், மதம் போன்றவை அடங்கிய ஒரே சமூக அமைப்பை இந்தியாவும் கனடாவும் பெற்றுள்ளது என்றும், இவ்விரு நாட்டு குழு விவாதங்கள் சுற்றுச்சூழல், சுகாதாரம் போன்றவற்றின் மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன், மக்கள் தொடர்பு அதிகாரி வல்லத்தான் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கிருஷ்ணா நகரில் பூட்டி கிடந்த பிரான்ஸ் பொறியாளர் வீட்டை உடைத்து பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் ஷியாம் சுந்தர். இவர் பிரான்ஸ் நாட்டில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தமது வீட்டை வேளாங்கண்ணி என்பவருக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். இந்நிலையில் கோடை விடுமுறைக்காக வெளியூர் சென்றிருந்த வேளாங்கண்ணி வீடு திரும்பிய போது குடிநீர் பைப் உடைந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டினுள் சென்று பார்த்தனர். அங்கு பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டு விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். பிரான்சில் இருந்து ஷியாம் சுந்தர் வந்த பிறகே கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு தெரியவரும். காமராஜர் நகர் தொகுதியில் 9 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகரில் 3வது, 4வது குறுக்கு வீதிகள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் வெங்கடா நகர் நல்வாழ்வு சங்கம் முன்னாள் கவுன்சிலர் தமிழரசி மற்றும் நண்பர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இதேபோல் காமராஜர் நகரில் உள்ள திருமுருகன் வீதி, வாஞ்சிநாதன் வீதி, திருவேங்கடம் வீதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செய்ய முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்விக்கப்பட்டது. இதில் முன்னாள் கவுன்சிலர் தமிழரசி உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதியில் நீர்ப்பாசனத்திற்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு சாலை இடது கரையில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 6,33,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் செயற்பொறியாளர் சாய் சுப்பிரமணியன், உதவி பொறியாளர் ஏகாம்பரம், இளநிலை பொறியாளர் குமாரவேல் மற்றும் கிராம பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முத்தையால்பேட்டை அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முத்தையால்பேட்டையில் அமைந்துள்ளது புனித அந்தோணியார் ஆலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டு விழாவையொட்டி தினமும் நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும் தேர்பவனி தேவ நற்கருணை ஆசீரும் நடத்தப்பெற்றது. இவ்வாண்டு விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர பெரிய தேர்பவனி வெகு விமர்சையாக நடத்தப்பெற்றது. இதில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள் சின்னப்பன், சகாய அருட்செல்வம், மைக்கேல் துரைராஜ் ஆகியோர் செய்திருந்தார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள்.
விற்பனை குழு ஊழியர்கள் தர்ணா போராட்டம் 13 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். செய்திகள் தொடர்கின்றன. 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை விற்பனை குழு ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி விற்பனை குழு செயலர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த தர்ணாவிற்கு சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்க செயலாளர் ராமன், அமைப்பு செயலாளர் சண்முகம், துணை செயலாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக சம்மேளன பொதுச் செயலாளர் புகழேந்தி, துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலர் அவை உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து பேசினார்கள். காலி பதவிகளை பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு அளிக்க வேண்டும், தினக்கூலி மற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் சரிவர வழங்கப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மாற்றுத்திறனுடைய ஊழியர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை ஊழியர்கள் அரை நாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டம் நடத்தியதற்கு காரணம். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சத்குரு புத்தக விளக்கு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈஷா யோகா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜகி வாசுதேவ் அருளிய அருளுரைகளும் கலந்துரையாடல்களும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. அதன்படி சத்குரு ஞானத்தின் பிரம்மாண்டம் என்ற தமிழ் மொழி பெயர்ப்பு நூலினை கோவையைச் சார்ந்த கலைமாமணி முத்தையா எழுதி வெளியிட்டுள்ளார். இந்த புத்தகத்தை எழுதும் போதும் சத்குருவுடனான உரையாடல்களின் போதும் தமக்குள் ஏற்பட்ட ஆழமான அனுபவங்களையும் புத்தகத்தின் தனித்தன்மையையும் கம்பன் கலையரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர் முத்தையா விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் ரத்தின சபாபதி, நாடக கலைஞர் வேலு சரவணன், ராம்சில்க்ஸ் நடராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதாபன், பார்த்தசாரதி, சுவாமி ரோமாத்தா ஆகியோர் செய்திருந்தார்கள். ஜேசிஐ சார்பில் கோடைக்கால யோகா பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் மற்றும் விவேகானந்தா யோகா மையம் ஆகியன இணைந்து நடத்திய கோடைக்கால யோகா முகாம் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாக தலைவர் இளங்கோ, டாக்டர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் யோகா முறைகள் குறித்தும் அதன் வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன. இதில் ஜேசிஐ இயக்குநர் ரவி, நிர்வாகி முத்துக்குமரன், திட்ட அலுவலர் நக்கீரன், கிளை மேலாளர் ரமேஷ், செல்வம், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஸ்ரீ சாரதா பீடத்தின் குரு சீடரான ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் விஜய யாத்திரையாக புதுச்சேரி வர இருப்பதாக சிருங்கேரி மட நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடாதீஸ்வரர் ஜெகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சன்னிதானம் வரும் 13ஆம் தேதி புதுச்சேரிக்கு வர இருப்பதாகவும், லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளியில் சிறப்பு பூஜைகள் நடத்த இருப்பதாகவும், இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசி பெறுமாறும் ஸ்ரீ சிருங்கேரி மட நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். மத்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியாவில் மேலும் 300 விமானிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இந்தியா விமானிகள் கடந்த 35 நாட்களாக வேலைநிறுத்தம் செய்து வருகிறார்கள். இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இவர்களிடம் மத்திய அரசு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லை. இவர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட மறுப்பதால் போராட்டம் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் மேலும் 300 விமானிகளை பணிநீக்கம் செய்து ஏர் இந்தியா நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கென்யாவில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் சைட்டோட்டி உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கென்யாவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் சச்சோட்டி மற்றும் 5 பேர் தலைநகர் நைரோபியில் இருந்து போலீஸ் ஹெலிகாப்டரில் அருகே உள்ள ஓர் இடத்திற்கு சென்றனர். அப்போது நைரோபிக்கு அடுத்துள்ள ஒரு காட்டு பகுதியில் திடீர் என ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணம் செய்த ஜார்ஜ் உட்பட 6 பேரும் உடல் சிதறி பலியானார்கள். இதுகுறித்து போலீசார் கூறும்போது விபத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றும் ஹெலிகாப்டரில் எந்திர கோளாறு ஏற்பட்டு மரத்தில் மோதியிருக்கலாம் என்றனர். ஜார்ஜ் அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற பொருளாதார நிபுணர் ஆவார். கென்யா அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருந்த அவர் அரசின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்துள்ளார். அவர் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார். அதற்குள் இப்படி ஒரு துயரமான முடிவு ஏற்பட்டிருக்கிறது. ஜவஹர் நகரில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் வென்ற அணிக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஜவஹர் நகர் நண்பர்கள் நடத்தும் 2ஆம் ஆண்டு வாலிபால் போட்டி ஜவஹர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 8 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியில் 2 அணிகள் மட்டும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றன. அதற்கான போட்டியில் ஜவஹர் நகர் ஆண்கள் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றின. வெற்றி பெற்ற அணிக்கு முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் கலந்து கொண்டு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இவ்விழாவில் மதி அழகன், முத்துக்குமார் மற்றும் ஜவஹர் நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். சினிமாவில் எனக்கு வாழ்வு தந்தவர் நடிகர் அஜித் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் டைரக்டர் AR முருகதாஸ். அஜித்தின் தீனா படம் மூலம் இயக்குநராக அவதரித்தவர் AR முருகதாஸ். தொடர்ந்து ரமணா, கஜினி, 7ஆம் அறிவு போன்ற வெற்றி படங்களை இயக்கிய முருகதாஸ் தெலுங்கிலும் சிரஞ்சீவியை வைத்து 2 படங்களும், ஹிந்தியில் அமீர்கானை வைத்து கஜினியையும் எடுத்து வெற்றி பெற்றார். இந்நிலையில் தான் கடந்து வந்த சினிமா பாதை குறித்து முருகதாஸ் கூறுகையில், பாலிவுட்டில் என்னை ஒரு இயக்குநராக, அதிலும் வெற்றி இயக்குநராக பார்க்க கஷ்டப்படுகிறார்கள். 6 படங்களை இயக்கிய பின்னரே இப்படி என்றால், நான் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கும் போது என் நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். நான் என்னுடைய முதல் படமான தீனாவை இயக்கிய போது அஜித் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை, என் மீது நம்பிக்கை வைத்து நடித்தார். தீனா படமும் சூப்பர் ஹிட் ஆனது என்று குறிப்பிட்டு சொல்லும்படியான இயக்குநர்களில் நானும் இருக்கிறேன் என்றால் அதற்கு அஜித்தும் ஒரு காரணம். சினிமாவில் எனக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர்தான் என்றார். மேலும் துப்பாக்கியில் விஜயுடன் பணியாற்றுவது குறித்து முருகதாஸ் கூறும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் படம் தவிர்த்து வேறு எந்த விஷயங்களையும் விஜய் யாரிடமும் பேச மாட்டார் என்றும், ஆனால் என்னிடம் மட்டும் தன்னுடைய சொந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார் என்றும், அந்த அளவிற்கு நானும் விஜயும் நல்ல நண்பர்கள் என்றும் கூறியிருக்கிறார் முருகதாஸ். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் பணியிடங்களுக்கு முதற்கட்ட தேர்வு தொடங்கியது. 650 இளைஞர்கள் பங்கேற்பு. வெற்றி தோல்விகளை ஒன்றாக கருத்தில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் கழகமே திமுக. பொருளாளர் ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவும் கனடாவும் ஒரே சமூக அமைப்பை சார்ந்தது. ஆளுநர் இக்பால் சிங் கருத்து. பிரான்ஸ் பொறியாளர் வீட்டை உடைத்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. போலீசார் தீவிர விசாரணை. விற்பனை குழு ஊழியர்கள் தர்ணா போராட்டம். 13 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.